வார்ம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கத்தார் நாட்டின் தலைநகர் தோஹாவில் இருந்து சென்னை வரும் இளைஞர் போதைப்பொருள் கடத்தி வருவதாக தகவல் வந்ததை தொடர்ந்து சென்னை விமான நிலையத்தில் ரூபாய் 11 கோடி மதிப்புள்ள போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் இருந்து சுமார் 40க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் அரசு பேருந்து ஒன்று தஞ்சாவூர் நோக்கி சென்று கொண்டிருந்த நிலையில் அரசு பஸ் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் ஒரு பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். 25க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். பாராளுமன்ற தேர்தலையொட்டி ரூபாய் 4 கோடி கைப்பற்றப்பட்ட விவகாரத்தில் நயினார் நாகேந்திரனுக்கு மீண்டும் சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. திருச்சி சர்வதேச விமான நிலையத்தில் சிங்கப்பூரில் இருந்து நூதனமாக காலனியில் தங்கத்தை பதுக்கி எடுத்து வந்த நபரை சுங்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர். SSLC +1 மற்றும் +2 மாணவ மாணவிகளுக்கான பொதுத் தேர்வு நிறைவு பெற்றுவிட்ட நிலையில் கோடை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. சென்னை சென்ட்ரல் மேற்கு வங்காளம் இடையிலான எக்ஸ்பிரஸ் ரயில் சேவையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. காங்கிரஸ் MP ராகுல் காந்தி 3 நாட்களுக்கு பின்னர் இன்று முதல் மீண்டும் மக்களவைத் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளார் என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார். நடப்பாண்டில் கோடை வெயில் அதிகரிக்க தொடங்கியுள்ள நிலையில் சென்னையில் ஆவின் மோர் விற்பனை அதிகரித்துள்ளது. கடந்த ஓராண்டாக சென்னை பல்கலைக்கழகம் துணைவேந்தர் இல்லாமல் செயல்படுவது துரதிர்ஷ்டவசமானது என்றும் இதனால் மாணவர்களின் கல்வி பின்னுக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். வாக்களிக்க வசதியாக தமிழகத்தில் பணிபுரியும் அண்டை மாநில தொழிலாளர்களுக்கு ஊதியத்துடன் விடுப்பு வழங்க உத்தரவு அளிக்கப்பட்டுள்ளது. திருநங்கைகளின் இஷ்ட தெய்வமான கூவாகம் கூத்தாண்டவர் கோயிலில் சித்திரை திருவிழாவை ஒட்டி நேற்று ஆயிரக்கணக்கான திருநங்கைகள் கூத்தாண்டவரை மணந்து பூசாரிகளிடம் தாலி கட்டி கொண்டனர். மதுரை சித்திரை திருவிழாவின் 5ஆம் நாளான நேற்று அதிகாலை கள்ளழகர் பச்சை பட்டு உடுத்தி மதுரை வைகை ஆற்றில் எழுந்தருளினார். அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் மேலும் அதிகரிக்கும் என்று செய்திகள் வெளியாகியுள்ள நிலையில் அதை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். வாக்காளர் பட்டியலில் பெயர் இருக்கிறதா இல்லையா விவகாரம் அரசியல் கட்சிகளுக்குத்தான் அதிக பொறுப்பு உள்ளது என முன்னாள் தேர்தல் ஆணையர் கோபால்சாமி கருத்து தெரிவித்துள்ளார். தமிழக கேரள எல்லையில் கண்ணகி கோயில் சித்திரை முழுநிலவு விழா நடைபெற்றது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டு சாமி தரிசனம் செய்தனர். காதல் கணவன் உடன் பிறந்தவர்களால் ஆணவ கொலை செய்யப்பட்ட நிலையில் வாழ்க்கை வெறுத்ததால் மனைவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பள்ளிக்கரணையில் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. அமைச்சர் உதயநிதியின் பிரச்சார பேச்சு கருணாநிதியை நினைவுபடுத்தியதாக திமுக தலைமை பெருமிதம் கொண்டுள்ளது. என் சாவுக்கு தந்தையும் சகோதரர்களும் தான் காரணம் என கடிதம் எழுதிவிட்டு இளம்பெண் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். திருவான்மியூரில் உள்ள கலாஷேத்ரா அறக்கட்டளை வளாகத்தில் உள்ள கல்லூரியில் படித்த முன்னாள் மாணவி அளித்த புகாரில் முன்னாள் பேராசிரியர் ஸ்ரீஜித் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் பனஸ்வாராவில் நடைபெற்ற தேர்தல் பேரணியில் பிரதமர் மோடி பேசியது மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பியுள்ளது. இந்த நிலையில் மதத்தின் பேரில் மக்களை பிரிக்கும் மோடியின் மீது என்ன நடவடிக்கை பாயும் என தயாநிதி மாறன் கேள்வி எழுப்பியுள்ளார். IPL கிரிக்கெட் தொடரில் நேற்று சென்னையில் நடைபெற்ற ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிகள் மோதின. இந்த ஆட்டத்தில் முதலில் பேட்டிங் ஆடிய சென்னை அணி 20 ஓவர்கள் முடிவில் 4 விக்கெட்டுகளை இழந்து 210 ரன்கள் குவித்தது. பெண்கள் ஒருநாள் கிரிக்கெட் பாகிஸ்தானை வீழ்த்தி வெஸ்ட் இண்டீஸ் தொடரை முழுமையாக கைப்பற்றியது. இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம். பெட்ரோல் லிட்டர் ஒன்றுக்கு $100.75 டீசல் லிட்டர் ஒன்றுக்கு $92.34 விற்பனையானது. கோடை வெயில் கொளுத்தும் நிலையில் திருச்சி மண்டலத்தில் ஜில் பீர் விற்பனையாகிறது. இந்தியாவில் கோடைக்காலம் தொடங்கியுள்ள நிலையில் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் வெப்பநிலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் மதிய நேரத்தில் தேவையின்றி வெளியே செல்ல வேண்டாம் என்றும் அதீத வெப்ப அலை வீசும் என்றும் தமிழ்நாட்டுக்கு இன்று மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுத்து வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன். மீண்டும் மற்றும் ஒரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.